லகு போடணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆகும். பாருங்க ஆட் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம புது காரு வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து பஞ்சர் ஆயிடுச்சு டயரு. அது பஞ்சர் ஆனதுனால நம்மளால் காற்றடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏர் அடிக்கிறதுக்கோ பஞ்சர் ஓட்டுறதுக்கோ. அதுக்கு நம்ம கார்லேயே ஃப்ளக் அண்ட் டைப் பண்ணுற மாரி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம். அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது நல்லா பாக்ஸில் நல்லா கொடுத்துருக்குறாங்க சூப்பராக. அங்கே இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு சிசர்லாம் எதுவும் தேவையில்லை. பாக்ஸ்லாம் நல்லா ஃபிட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இது ஒரு வேக்கம் கிளீனரும் சேர்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். +1 to அது 1+1 யாரும் அடிச்சுக்கலாம் டயருக்கு. நம்ம இன்டீரியர் வேக்கம் கிளீனரும் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம காற்றடிக்க அந்த ஒரு பைப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதுவும் ஒரு வேக்கம் கிளீனருக்கு ஒரு பாட்டு. நம்ம மோட்டரு, இதான் மோட்டர் பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் வேக்கம் கிளீனர். இதுதான் பார்த்துங்க அந்த வேக்கம் கிளீனர். நல்லா இருக்குதுங்களா? இது வந்து ஃப்ளக்கு காற்று ஏர் அடிக்கிறதுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்குறாங்க போட் பண்ணுறதுக்கு. அதனுடைய மீட்டர் இது ஃப்ரெஷர் மீட்டர். அப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கேட்கணும்னா வேக்கம் வந்துட்டு இது ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க இது உள்ளார. இது ஏர் ப்ளோ ஆகிறதுக்கு. மிச்சபடி இப்போ நம்ம கார்கிட்ட போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு, இதுதான் ஃப்ளக்கு, காருக்குள்ளார போடுற ஃப்ளக்கு. இது ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் கார்கிட்ட போயிட்டு. நம்ம இப்போ காருக்கு வந்துக்கிறோம். ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். காரை வந்து ஃபஸ்ட்டு ஆனில் வச்சுக்கணும். ஆனில் வச்சுட்டு தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பேட்டரி டவுன் ஆகிடும். அது நான் எல்லாம் கரெக்டாக இது பண்ணிட்டேன். வாங்க இது வந்து ஆன் பண்ணலாம். எப்படி ஃப்ளக்கு போடணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆகும். பாருங்க ஆட் ஆகிடுச்சு. பாருங்க எவ்வளோ இருந்தது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ மண் இருக்குதுன்னு இந்த மண் எல்லாமே எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. வேறு ஃபுல்லாக அவ்வளோ மண் இருக்குது டெஸ்ட்டு. ஆனால் இது எப்படி வெளியே கொட்டுறதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபில்டரை எடுத்துட்டோம்னாக்கா அந்த மண் ஃபுல்லாக கீழே வந்து பாருங்க எவ்வளோ மண் பார்த்தீங்களா, எவ்வளோ மண் வந்து. இப்போ டயருக்கு காற்றடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதான் ஃப்ளக்கு, பின்னாடி இருக்குது பாருங்க ஃப்ளக்கு. இந்த ஃப்ளக்கை போட்டு நம்ம காற்று வச்சுக்கலாமா. தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. தேர்ட்டி ஃபைவ்லேருந்து மேலே ஏறி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது.